எல்லாருக்கும் காலையிலே ஒரு அழகான வணக்கம். இது டே 7 ஆஃப் மை வாழ்க்கை அப்டேட். புதுசா பார்க்குறவங்க ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்னைக்கு காலையில டென்டல் கிட்ட அப்பாயின்ட்மெண்ட் இருந்துச்சு சொல்லிட்டு நம்ம காலையிலே கிளம்பிட்டோம் சீக்கிரமா. தம்பி வீட்டுக்கு போயிட்டு வாங்கப்பா, இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே இப்படி சொல்லிட்டாங்க. நானும் என்ன பண்ண தெரியாம வீட்டுக்கே வந்துட்டு திருப்பியும் அப்படியே அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அன்னைக்கு அவங்களுக்கு தான் ஹாலிடே, நமக்கு கிடையாது. அதனால நான் அப்படியே அந்த மேலே இருக்கிற இடத்துல கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். ஏன்னா நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கல்லாம் கொஞ்சம் குத்துது. சரி, அத அப்படியே க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் பறக்க விடும் பார்த்தா நான் குச்சதெல்லாம் பறக்க விடணுங்கிறேன் சைடில். சரி அப்படியே அந்த குச்செல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு வார்ம் செஷன் ஆரம்பிச்சிருச்சு. நான் எப்பயுமே விஷ்டு தான் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் எல்லா இடத்துலையும் அடித்தளமா நிற்கும். அவன் பண்ண போல எல்லா எக்ஸசைஸ்க்கும். அதனால மோஸ்ட்டாக அதுக்கு எக்ஸசைஸை போட்டு விட்டு ஷோல்டருக்கும் போட்டு விட்ருவேன். அப்படியே அங்கேருந்து வந்தாருன்னா புஷ்அப்பு. இன்றைக்கும் புஷ்அப்பு. இன்றைக்கி ஒரு 5 கவுண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிக்குது. அது எப்படின்னே தெரியல. சரி அதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீ பைக் ஷோல்டர் புஷ்அப்பு. நான் எப்பயுமே பைக் ஷோல்டர் டேப் தான் போடுவேன். இன்றைக்கி அதிசயமாக எல்லாமே இன்னைக்கு சூப்பராக நடக்குது. அது என்னன்னு எனக்குமே புரியல. சரி அந்த குழப்பத்திலே இன்னைக்கு புதுசா ஒண்ணு கத்துக்கலாமே சொல்லிட்டு இன்னைக்கு ஃப்ராக் ஸ்டாண்ட் தான் இன்னைக்கு அன்லாக் பண்ண பார்த்தோம். அத நான் இன்னைக்கு சும்மா தான் ட்ரை பண்ணேன். ஏன்னா நம்ம ஆரம்பிச்சு 2, 3 நாள் தான் ஆகுது. சரி சும்மா பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு பண்ணா கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் ஏதோ வந்துடுது டக்குன்னு. எனக்கும் என்னமே புரியல. அப்படியே சரி அதுவும் நல்லா தான் போகுது. அப்போ இதுவும் நல்லா தான் போகும்னு சொல்லிட்டு பேசிக் ட்ரைனிங்கை நம்ம ஹேண்ட் ஸ்டாண்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்படியே இது பண்ணும்போது உங்கள் தலை தான் வலிச்சுது. ஆனால் அது பரவாயில்ல. இந்த வலியை நம்ம ஏற்றுக்கினா தான் சீக்கிரமாகவே அதுக்கு கற்றுக்க முடியும். அப்படியே மேலே கொஞ்சம் வெயிலாக சொல்லிட்டு கீழே தண்ணி குடிக்க வந்தேன். தண்ணியும் குடிச்சதுக்கப்புறம் அடுத்ததான் நான் எல் செட் தான் ட்ரெயின் பண்ணேன். ஏன்னா அப்பர் பாடி மேலே முடிச்சதுக்கப்புறம் தான் கீழே லோவர் பாடிக்கு வரணும். அதனால் நான் அடுத்து கற்றுக்க போகிறது எல் செட்டு தான். அதுதான் பிகினரு. ஸோ அதனால் அதுக்கும் அடுத்தடுத்த எக்ஸசைஸ் சொல்லிட்டு லெக் எக்ஸசைஸ் எல்லாம் போட்டு விட்டேன். அது ஒரு 3 செட்டு. அது ஒரு 13 to 15. அதையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததான் வந்து பிளாங்க் தான். இதை ஒரு 3 செட்டாக போட்டுங்க. இதை நல்லா வந்து நம்ம கோர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி விட்ருவோம். அதை முடிச்ச உடனே நம்ம அரவிந்த் நமக்கு தீனி போட்டு விட்டாச்சு. அப்படியே மதியத்துக்கு சாப்பாடு டைம் ஆயிடுச்சு. அதனால் அப்படியே வந்து இன்றைக்கி சாம்பார், முட்டை, அப்புறம் கொஞ்சம் நார்சத்துக்கு கொஞ்சம் லேடிஸ் ஃபிங்கரும் குக்கும்பரும் அப்படியே சாப்பிட்டு முடிச்ச கையோட நமக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இன்றைக்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. அவங்க கொஞ்சம் கூட துணைக்கு வாங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னாங்க. அப்படியே வரவே தான் பீச்சு. நாங்களும் 2 பேர் பீச்சை பார்த்துட்டு நானும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே சும்மா தான் உலாத்திட்டு இருந்தேன் இந்த பக்கமும் அந்த பக்கமும். அப்புறம் வீட்டில் டைம் ஆகிடுச்சு சாப்பிட வரணும்னு சொன்னாங்க. நானும் அந்த இட்லியை முறைச்சி பார்த்து சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் சரி வீடியோ எடிட் பண்ணி விட்ருவோம். அப்படியே நானும் வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி நான் தொட்டதை தொடங்குச்சு, வச்சது விளங்குச்சு. அதேமாதிரி நாளைக்கு இருக்கு நம்புவோம். பத்திரமாங்க போயிட்டு வரேன்.